அம்மா, அப்பா. அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லும்போதே மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பேரின்பம் வருதில்ல. அந்த அம்மா, அப்பாங்கிற வார்த்தைக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷம்? ஏன் இவ்வளோ பூரிப்பு? ஏன்னா அம்மா, அப்பாங்கிற அந்த வார்த்தைக்கு உள்ள சந்தோஷத்துக்கு இணையான இந்த சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடையாது. எதுலேயுமே கிடையாது. அதை நிறைய பேர் உணர்றதில்லை. பெற்றவங்க அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட அருமை பெருமை தெரியும். இருக்கும்போது அவங்கள நம்ம உதாசீனப்படுத்துகிறோம், அவங்கள மதிக்கிறதில்ல, அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளால் நம்ம பேசுகிறது, அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது. இருக்கும்போது அவங்கள நல்லா வச்சு பார்த்துக்கலாமே. நமக்கு இருக்கிறது ஒரே அம்மா அப்பா, அவங்கள நல்லா வச்சு பார்த்துக்கிறதுல நமக்கே அவ்வளோ கஷ்டம். கடவுள் திருப்பி நமக்கு இன்னொரு தடவை அம்மா அப்பாவை கொடுக்கவே மாட்டார். நமக்கு கருவறை எப்படி மறுபடியும் கிடைக்காதோ, ஸ்கூல் லைஃப் எப்படி மறுபடியும் கிடைக்காதோ, அதே மாதிரி தான் கருவறைங்கிறது, அம்மா அப்பாங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த வரோம். நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்த அவங்கள நம்ம ஏன் உதாசீனப்படுத்தணும்? நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக பெற்று வளர்த்து நம்ம கை கால் வளர்கிறத நம்ம அவங்க எவ்வளோ பார்த்து பார்த்து ரசித்து அவங்க வளர்த்திருப்பாங்க நம்மளை. நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அப்படி தானே நீங்கள் வளர்த்துறீங்க. அதே ஸ்டேஜில் தானே உங்கள் அப்பா அம்மாவும் உங்களை அப்படி வளர்த்திருப்பாங்க. சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் பெற்றவங்களை தயவு செஞ்சு மதிச்சுக்கு பழகிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா அப்பாவை விட நம்ம நல்லா பார்த்துக்க விட இந்த உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. நம்ம கடவுள்கிட்ட போய் எவ்வளோ வேண்டுனாலும் என்ன பண்ணினாலும் நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம். 1000 கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் நம்ம பெற்ற அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டாலே கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சின்ன வயசுலேயே நான் இழந்துட்டேன். அதனால் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா?